வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் சர்வ தர்ஷனம் டோக்கனோட ஸ்லாட்ஸ், அதாவது தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு ஸ்லாட்ன்றது எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்ன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதாவது தர்ஷனம் ஸ்லாட்டோட டைம்ன்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் காலையில் 3 மணி தர்ஷனம் இஷ்யூ பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் மத்தியானம் 12 மணி ஸ்லாட்லேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. எண்டிங் ஸ்லாட்னு பார்த்தோம்னா நைட் 10 மணி. அது ஸ்டாண்டர்டாக நைட்டு 10 மணி ஸ்லாட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்லாட் டைம்ன்றது 3 மணி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மத்தியானம் 12 மணி இருக்கலாம். 3 மணினா ஏர்லி மார்னிங் 3 o'clock, அப்படி இல்லைன்னா மத்தியானம் 12 மணி ஸ்லாட்லேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. எண்டிங் ஸ்லாட்னு பார்த்தோம்னா நைட் 10 மணி ஸ்லாட் எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. அதே போல் காமனா பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட் ஏதாவது வந்துதான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்டு, அதாவது டிக்கெட்ஸ் இஷ்யூ சம்பந்தப்பட்டு இன்னும் எந்த அப்டேட் வரல. 10 நாளுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லி டிடிடி ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் தர்ஷனம் டிக்கெட்ஸ்க்கு சம்பந்தப்பட்டு இன்னும் எந்த அப்டேட் வரல. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திருமலா ஸ்ரீவாரே மூலவரை கிட்டவா தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் மாதம் மாதம் ஆன்லைனில் புக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். அதாவது ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். 2-3 வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு எந்த சேவாக்கும் எங்களுக்கு லக்கி டிப்பில் செலக்ட் ஆகலைன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆன்லைன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுறது பண்ணுங்கள். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் திருமலாக்கு எப்போ வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை போய் ஆஃப்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எல்லா பக்தர்களுக்கும் நான் ரெகுலராக அப்பப்போ நான் சொல்லிகிட்டே வருவேன். ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க பண்ணுங்கள். செலக்ட் ஆகலைனாலும் நீங்கள் எப்போல்லாம் திருமலாக்கு வரீங்களோ, நம்ம சிஆர் ஆஃபீஸ் கிட்ட போயிட்டோம்னா ஆர்ஜித சேவாஸ் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்குங்க. அங்கே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? எப்படி இப்போ இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் லாஸ்ட் 2-3 மந்த்ஸோட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் க்ரௌடு நார்மலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜென்ரலாக ரெயின் சீசனில் இந்த நவம்பர் டிசம்பரில் க்ரௌடுன்றது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஸோ இப்போ யாராவது திருமலாக்கு வர்ற பக்தர்கள் மஸ்ட்டாக ஆஃப்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆர்ஜித சேவாஸ் லக்கி டிப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு சேவாவுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெல்லாம் 5 மணிலேருந்து 6 மணி நடுவில் லக்கி டிப்பில் நம்ம செலக்ட் ஆனால் நம்ம மொபைலுக்கு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். நம்ம மொபைல்லேருந்து கூட புக் அதாவது பேமெண்ட் பண்ணலாம். செலக்ட் ஆன அப்புறம் அப்படி இல்லைன்னா கவுண்டரில் போய் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஆர்ஜித சேவாஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மூலவரை கிட்ட தரிசனம் பண்ணலாம். அதனால எல்லா பக்தர்களும் மஸ்ட்டாக திருமலாக்கு போன உடனே சிஆர் ஆஃபீஸாக இருக்கிற லக்கி டிப் கவுண்டரில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் அது போல் செலக்ட் ஆகியிருக்காங்க. கமெண்ட்ஸில் கூட நான் அப்பப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஆஃப்லைனில் இந்த நவம்பர் அண்ட் டிசம்பரில் போகிற பக்தர்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு சேவாக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் நாகலாபுரம் வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு நாங்கள் போகலான்னு இருக்கோம், எப்படி போகணும்னு கேட்டிருக்கீங்க. நாகலாபுரம்ன்றது டிடிடி லோக்கல் டெம்பிள் கீழே தான் வரும்போது. ஸோ நாகலாபுரம் வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள்ன்றது மஸ்ட்டாக பார்க்க வேண்டிய இடம். அது நீங்கள் ஆந்தி வேலை, அதாவது திருப்பதிலேருந்து நம்ம நாகலாபுரம் போக ஆந்தி வேலை நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் கூட இருக்குது. அது மஸ்ட்டாக எல்லா பக்தர்களும் மஸ்ட்டாக பார்க்க வேண்டிய இடம். திருமலா ஸ்ரீவாருக்கு பத்மாவதி தாயாருக்கு அங்கே கல்யாணம் நடந்த இடம் அது. ஸோ நாராயணவனம் நாகலாபுரம்ன்றது நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னா போகலாம். ஆனால் உங்களுக்கு ஏபி டூரிசம் பேக்கேஜ் இருக்குது, டெம்பிள் பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் அந்த பேக்கேஜில் போனீங்கன்னா இதெல்லாம் கவர் ஆகிடும். நம்ம விஷ்ணு நிவாசம் அப்படி இல்லைனா ஸ்ரீனிவாசத்தில் ஏபி டூரிசம் ரிசப்ஷன் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க காலையில் பஸ் கிளம்பும். நீங்கள் அதில் போகலாம். இல்லை நீங்கள் தனியாக போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து சென்னைக்கு போகிற ஆந்திரா பஸ் ஏறுங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி ஆந்திரா பஸ் ஏறினீங்கன்னா சென்னைக்கு போகிற பஸ்ஸு நாகலாபுரம் வயல் தான் போகும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா சத்திவேடு பஸ் இருக்கும். சத்திவேடு
அந்த பஸ் ஏறினா கூட நீங்கள் நாகலாபுரம் போகலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த சென்னை ஏபிஎஸ்ஆர்டிசி சப்தகிரி பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ஸை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதில் போங்க. நீங்கள் வந்து நாகலாபுரம்ன்றது அங்கே பஸ் ஸ்டாப் டெம்பிளாண்டே இருக்குது. அங்கேயே ஸ்டாப்பிங் இருக்குது. இறங்கிட்டு நீங்கள் தரிசனத்துக்கு போயிட்டு ரிட்டர்னில் வரும்போதுன்னா கூட நீங்கள் நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு போயிட்டு வர மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏபி டூரிசம் டெம்பிள் பேக் இருக்குது, நீங்கள் அதில் போகிற மாதிரி கூட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்கள் வந்து நைட்டு 11 மணிக்கு ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குவோம், அங்கேருந்து திருப்பதிக்கு பஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. பஸ் இருக்குது. நீங்கள் ரேணுகுண்டாலேருந்து திருப்பதி வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 24 ஹவர்ஸ் பஸ், ஏதோ ஒரு பஸ் இருக்குது. ஷேர் ஆட்டோஸ் கூட இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில் திருமலாவுக்கு போகிற பஸ்ஸும் கூட இருக்குது. டைரெக்டாக நீங்கள் திருப்பதி வராமல் அப்படியே திருமலாவுக்கு போகிற பஸ் கூட இருக்குது. அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் ரெகுலராக நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.